அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். தற்போதைய சூழல்ல ஈராக், நஜஃப், பக்தாத் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான செம்புழுதி காற்று வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. இது சில மணி நேரங்களில் அல்லது இன்று இரவு அல்லது நாளை பொழுது குவைத்துக்கு வந்து அடையலாம் அப்படின்ற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய வானிலை அவதான மையம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பேர் சுவாச பிரச்சனையால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் இந்த தூசியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், இதில் கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்குதுன்னு ஃபுல்லாகவே இந்த கிளைமேட். எந்த ஒரு கிடைமட்ட தெரிவு நிலையே முடிந்த அளவு நல்லா பக்கத்தில் போய் நின்று பார்த்தா தான் தெரியும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு கிடைமட்ட தெரிவு நிலை ரொம்ப மோசமாக மாறி இருக்குது. அதே மாதிரி இதில் வைத்தியசாலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாச பிரச்சனை அதிகமானோருக்கு சுவாச பிரச்சனை அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆஸ்துமா அல்லது மூச்சு திணறல் இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. பாருங்கள், இது இப்போதைக்கு நஜஃப், பக்தாத், ஈராக் நாட்டினுடைய நஜஃப் மற்றும் பக்தாத் பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழல். தயவு செய்து முடிந்த வரைக்கும் கவனமாயிருங்க. அதே மாதிரி இந்த சூழலில் இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது முடிந்த வரைக்கும் மாஸ்க் கொண்டு இருந்தால் மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க. அல்லது வந்த பிறகு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலும் கொஞ்சம் மூக்கு சிந்தி மூஞ்சை கழுவிட்டு மூக்கு கொஞ்சம் சிந்தி கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்துகள்கள், டஸ்ட்டுகள் உடம்புக்குள்ளே போகும்போது அது நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு வியாதியை கூட ஒன்று படலாம். இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிகமான வைரஸ், ஹண்டா வைரஸ், எபோலா வைரஸ், இது போன்ற பல வைரஸ்கள் தொடர்ந்தும் பரவிட்டு இருக்கிறதால இந்த தூசி காற்றினூடாக கூட இந்த மாதிரி வைரஸ்கள் பரவுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செய்து அனைவரும் ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜன்னல்கள், கதவுகள், வெளியில் ஏதாவது நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஜன்னல் கதவுகளை தொடர்ந்து மூடியே வைங்க. உங்களுடைய பகுதிகள் என்ன மாதிரியான கிளைமேட் இருக்குது, இப்போதைய சூழல்ல எப்படி இருக்குது தூசி காற்று அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. حياكم الله معنا في نشرة جوية عن حالة الطقس اليوم الأحد، ومتوقع أن تستمر انخفاض درجات الحرارة نسبيا، ليست من الانخفاض الكبير، ولكن هناك فارق بين الأيام الماضية. اليوم نزلت درجات الحرارة دون 40 درجة مئوية، وبلغت ما بين 35 إلى 36 في معظم مناطق دولة الكويت. متوقع أن هالمنخفض الجوي اللي أثر في الأيام الماضية وتحول للرياح الشمالية الغربية مع المرتفع والغبار الذي أثر هو بفعل هالمرتفع الجوي اللي يستمر إلى نهار الغد، فتستمر فيها درجات الحرارة حتى نهار يوم الاثنين منخفضة نسبيا، وترتفع مرة أخرى مع رياح جنوبية شرقية خلال مساء الغد. ويوم الثلاثاء الهواء جنوبي شرقي، بعض الرطوبة والارتفاع المتوقع، وتستمر بين الزيادة والنقصان، يعني بين 39 إلى 40 وأكثر في نهاية الأسبوع. أي تعود درجات الحرارة للارتفاع مرة أخرى مع ظهور كذلك كميات من السحب. نلاحظ هذه السنة أن السحب استمرت في ظهورها خلال شهر مايو، وقليلا ما تحصل هذه الظاهرة أو زيادة السحب في شهر 5. تتوقف تكون السحب وعبور المنخفضات، إلا أن هذه السنة لاحظنا استمرارها وسوف تستمر حتى تقريبا نهاية الشهر إن شاء الله. ولكن ظاهرة الألنينيو سوف تغير من أحوال الطقس خلال هذه السنة. وظاهرة الألنينيو هي ظاهرة في ارتفاع درجات حرارة المحيط الهادئ، تغير نظم الضغط الجوي عالميا، فتكون بعض المناطق جافة جدا وتنقطع عنها الأمطار، ومناطق أخرى تكون فيها الأمطار غزيرة. السنة هذه المنخفض الموسمي الهندي ورياح البوارح تكون ضعيفة إذا استمرت قوة ظاهرة الألنينيو، فتكون كميات الغبار أخف هذا الصيف، ولكن درجات الحرارة مرتفعة. هذا هو المتوقع. كان معكم خبير الأرصاد الجوية عيسى رمضان.